ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபலன் அன்னி சொந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு ரேஸ் இருக்குது இன்றைக்கி. 8 கிலோமீட்டர். இந்த 8 கிலோமீட்டர் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, டிசிஎஸில் போய் ஒரு 10 கிலோமீட்டர் 45 நிமிஷத்துக்கு கீழே ஓடணும் அப்படின்ற ப்ராக்டிஸில் இருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த சீரிஸ்லாம் போட்டுட்ருக்கேன் நான். அந்த இதில் இப்போ வந்து 80% ஒரு 8 கிலோமீட்டரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா டெய்லி ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. எப்படா அதை ஓட போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நான் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் 10 கிலோமீட்டர் 45 நிமிஷத்துக்குள்ள ஓட போகிறேன் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி செய்யணும் அப்படின்ற உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஒரு 8 கிலோமீட்டரை ஒரு 35 நிமிஷம் ரேஸ் பேஸ்லேயே 4:30 பேஸ்லேயே ஓடி நம்மளை நாமளே சோதிச்சு பார்க்குறது தான் இன்றைக்கி கணக்கு. சரியா? அந்த வகையில் இன்றைக்கி என்ன புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, கோரஸ் பேஸ் 3 இந்த வாட்ச். இதோட விலை வந்து 26,990 இது எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ரன்னிங்கை ட்ராக் பண்ணும்போது என்னால் ஃபோனையும் கேமரா எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு ஓட முடியல. ஏதாச்சும் ஒன்று நான் மைனஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த வாட்சை வாங்கியிருக்கேன் நான். ரன்னிங் வாட்ச்லேயே வந்து கார்மின் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் நிறைய ரிவ்யூ பார்த்துருக்கேன். இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா அமேஸ்ஃபிட் இருக்குது. இதை விட சீப்பஸ்ட்னா இப்போ இன்பிட்வீனில் வந்து கோரஸும் கார்மினும் வந்து குளோபலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இதை இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி மேட்டர் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா அரைகுறை அறிவை வச்சு எதையும் சொன்னோம்னா நானும் புரியாமல் நீங்களும் புரியாமல் அது கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி சும்மா ஒரு ஓரலாக ஒன்று சொல்கிறேன். டயல் சின்னதாக இருக்குது. என் கைக்கு வந்து என்னை மாதிரி கொஞ்சம் பெரிய கைக்கு வந்து இந்த வாட்ச் வந்து என்னமோ சின்ன பசங்க கட்டியிருக்க மாதிரி இருக்குது. டிஸ்பிளே வந்து எல்சிடி டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே கிடையாதான். அதுவே எனக்கு கொஞ்சம் 27,000 போட்டு வாங்குகிறோம், என்னடா இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மித்தபடி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்றத நான் ஃபர்தராக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அன்பாக்ஸ் பண்ணி அதில் என்னென்ன டீட்டெயில் எனக்கு தெரியுதோ அதை நான் பார்ஷியலாக ஒரு டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில். இன்றைக்கி வந்து ரேஸ் தான் முக்கியமான இது. என்னடா 2 வாட்ச் கட்டியிருக்கீங்கன்னா, இது பழைய வாட்ச். இது ஒரு 450 வாங்கினேன் நான். இது வந்து எனக்கு ஒரு இதிலே ப்ராக்டிஸ் பண்ணதுனால இது இல்லாமல் ஓடுறது கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ அதுக்காக இதை கட்டி வச்சுருக்கேன். சரியா? இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ ஒரு ரேஸ் போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி வார்ம் அப் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறேன் நான். மொபிலிட்டியை பொறுத்த வரையும் நமக்கு அந்த மசில் அன்றைக்கி நாளைக்கு என்ன மசில் இருக்கோ அதை நம்ம ரிலீஃப் பண்ணுறது தான் மெயினான ஒரு இது. ஸோ அதை மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். இதெல்லாம் வார்ம் அப் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சு, ஒரு என்ன சொல்கிறது, அங்கங்கே பிடிப்பு இருந்தது அப்படின்னா அதை நாமளே எடுத்துக்கிறதுக்காக பண்ணுறது. இது இப்படியே காலை இப்படி பண்ணுறது வந்து ஃப்ரீயாக வந்து ரன்னிங் போகும்போது தூக்கி போட்டு 4:30 பேஸ்ன்றது கொஞ்சம் ஸ்பீடான பேஸ் தான். ஸோ அப்போ தூக்கி போட்டு ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக பண்ணுறது. ஹாம்ஸ்ட்ரிங்கை எடுத்து விடணும். இப்படி கோழி பிடிக்கிற மாதிரி. சரியா? இதெல்லாம் பாக்ஸிங் ஸ்டாண்ட்ஸ் அப்போதைக்கு வார்முக்கு இது மாதிரி சேர்த்துக்கிறது. பாக்ஸிங் ஸ்டாண்ட்ஸ்லாம் நல்லா எல்லா மசிலையும் என்னென்ன தேவை. எனக்கு ஹாம்ஸ்ட்ரிங் தான் அடிக்கடி பிடிக்கும். ஸோ அதனால் மெயினாக அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான். இது வந்து ஆமாக்ஷனு. நம்ம ஓடும்போது இந்த மசில்லாம் வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது. கழுத்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கழுத்து, ஷோல்ட்ரு இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, இதுக்கிறது இந்த நல்ல ப்ரொஃபஷ்னல் பண்ணுற ட்ரில்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நல்லா ஸ்பீடாக பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இதெல்லாம் எனக்கு வராது, அதனால் நான் போடுறது கிடையாது. சரி, நான் ஷூவை மாட்டுறேன். டைம் ஆகி போச்சு. ஒருத்தன் மாவை பண்ணிகிட்டு இருக்கான். எல்லோரும் மாதிரியும் போனோமா ரேஸை ஓடணுமா அப்படிலாம் நம்மளால் இருக்க முடியாது. வீடியோ எடுக்கணும். ஏன்னா அது வீடியோ எடுக்குதா அப்படின்றத பார்க்கணும், கண்டென்ட் யோசிக்கணும், நம்ம பேசணும். ஸோ அதனாலே லேட் ஆயிடுது. அது வேறு ஒரு படபடப்பாகி போயிடுது. குழப்புன்னு ஆயிடுச்சுன்னா அது கஷ்டம்னு சொல்லலை, அதனால் லேட் ஆகுதுன்னு சொல்ல வரேன். ஓகே, ஷூலே சவுராமல் மட்டும் கட்டிடுங்க கட்டுறப்போ ஓடும்போது. இப்போ நம்ம ஓடுறதுலேயே இப்போ ரேஸ்லேயே முக்கியமான ஒன்று மொபிலிட்டி, ஸ்ட்ரெச்சிங்லாம் நம்ம ஏற்கனவே ஃபார்மில் இருக்கிறதுனால அதில் சும்மா ஒரு 5% மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரேஸ் போகிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து
வார்ம் அப்பாக ஸ்லோ ஜாகில் இருக்கணும். அதுதான் வந்து ஹார்ட் ரேட்டை பூஸ்ட் பண்ணி விடும். ஸோ அதுதான் மெயின். அதுக்குண்டான எனர்ஜியை சேவ் பண்ணி பண்ணுங்கள். அதாவது ஷூ மண்ணில் போடுறதுக்கு மனசு வரல, அதனால் மேலே அந்த கான்க்ரீட்லேயே ஓடிட்டுருக்கேன். வார்ம் அப்பு. எங்கே இருந்தா? அங்கே இருந்தா இதில் இருந்தா சைடு ஓடிக்க. இப்போ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது பெங்களூரில் எப்படி ரேஸ் வந்து வளைஞ்சு நெளிஞ்சு பாதை போதோ அதே மாதிரி தான் இங்கே போய் இப்படி ஒரு பெண்டு இருக்குது, அப்புறம் லெஃப்ட் ஒரு பெண்டு, டிராஃபிக் இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர் அப்பு, 4 கிலோமீட்டர் டவுனு, 35 மினிட்ஸு, 4.3 பேஸில் கடைசியாக முடிக்கிறது. ஆவரேஜ் பேஸ் வந்து 4.3 இருக்கணும். இவர் தனுஷ்கோடி தெரியும்ல, நம்மளோட ஃப்ரெண்டு. ஏன்னா இவர் தான் எனக்கு இன்றைக்கி வந்து ஓடி கொடுக்குறதுக்கு வந்திருக்காரு, கோப்பப் பண்ணி வந்திருக்காரு. இவர் ஏற்கனவே வந்து உண்மையிலே நான் ஓடி கொடுக்குறேன்னா இல்லை நீ எனக்கு ஓடி கொடுக்க போறியான்னு எனக்கு தெரியலப்பா. ஏற்கனவே இவர் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதில் டெக்கத்லானில் 44 சப் 45 முடிச்சிருக்காப்புல. ஸோ அதனால் வந்திருக்காப்புல. இன்றைக்கி வேறு ஒர்க் அவுட் 16 கிலோமீட்ரு நமக்காக வந்திருக்காரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வாட்சிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இது பண்ண போகிறேன். 1 2 3. Third kilometer. தூக்கி போடு அவ்வளோதான். 100 மீட்டர் கடைசியில் தூக்கி போடு. தூக்கி போடா காலா போடுறா. நெல் பார்த்து நல்லா பள்ளம் மேடலாம் இருக்கு. ஒருலே நம்ம ரேஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 39 நிமிஷம் ஆகிப்போச்சு. நான் டார்கெட் பண்ணது வந்து 35 நிமிஷம். 4.3 பேஸில் 4.30 பேஸில் டார்கெட் பண்ணது. ஓடினது பார்த்தீங்கன்னா 4.45 ஆகிப்போச்சு. இதுக்கு உண்டான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒன்றா நம்ம டீகோட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரன்னிங்கை பற்றி ஆர்வம் இல்லாமல் இதை கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு கேளுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அது. ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு அப்கிரேட் ஆகிருக்கேன். நான் கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட வந்து ஒரு தடவையும் நான் மாறினதை எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதை வந்து அதையும் சொல்கிறேன். அதுபோக இன்றைக்கி நான் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து நான் வீடியோ போடுறதுல ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. அந்த வகையில் இதுவுமே ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே, நான் என்ன மேட்டர்ன்றதை சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் தூங்கின சைக்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-5.5 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். அந்த இது வந்து இந்த வாட்ச்லேயே ட்ராக் ஆகி அந்த இது காட்டிருச்சு. டீப் ஸ்லீப்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 நிமிஷத்துக்குள்ளே தான் தூங்கியிருக்கேன். நான் மித்ததெல்லாம் வந்து சும்மா தான் நார்மலாக அப்படியே பிறந்து படுத்திருக்கேன். அதான் நடந்தது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் நானே வந்து கொஞ்சம் பேனிக் ஆகிட்டேன், இப்போ ப்ரெஷர் ஆகிட்டேன், கொஞ்சம் பதட்டம் ஆகிட்டேன். நான் ஒரு ரேஸுக்கு என்ன பதட்டம் இருக்குமோ அந்த பதட்டம் இதில் இருந்தது. இது இன்னொரு மேட்ரு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நேற்று போய் நான் ஜிம்மில் போய் லைட்டாக ஒரு இது பேக் எக்ஸசைஸ் வார்ம் அப் பண்ணுவோம் அப்படின்னு போனது கொஞ்சம் வெறியாகி கொஞ்சம் வெயிட் ஹெவியாக போட்டு வந்துட்டேன் நான். அது ஒன்று. நேற்று காலையில் போய் பாக்ஸிங் பண்ணது, அந்த ரீல்ஸும் போட்டிருக்கேன் நான். ஏன்னா இது எல்லாமே இருக்குது. நடுவில் போய் தூங்கியிருக்கணும், தூங்கவும் இல்லை மத்தியானம். ஏன்னா அந்தளவுக்கு வேலை அடுத்தடுத்து இருந்தது. நம்ம வீடியோ எடுக்கணும்,
ஓடவும் செய்யணும், கண்டென்ட்டை யோசிக்கணும், என்ன பேச போகிறோன்றதை யோசிக்கணும், திருப்பி அதை எடுக்கணும், இந்த ட்ரைபாடை எடுக்கணும், திருப்பி வைக்கணும், போகணும், திருப்பி போய் எடிட்டு பண்ணுறதுக்கு பண்ணணும், அப்புறம் நம்ம வேலை இருக்கும், அந்த வேலையை பார்க்கணும், நிறையா அப்படியே சிக்கலாக அப்படியே இருக்குது. அந்த ஒரு நாள் ஃபுல்லாமே அப்படியே கொசன்னு இருக்கும். இப்படி தான் ஆர்டர் அப்படின்றதெல்லாம் பண்ண முடியல. டக்குன்னு இந்த டயத்துக்குள்ளே தூங்கி எந்திரிப்போம் அப்படிலாம் செய்ய முடியல. 10 மணிக்கு படுத்தோடனே தூங்குவோன்னு பார்த்தோம்னா தூக்கம்லாம் வந்து ஒரு மிஸ்மேட்சிங்காக தான் இருக்குது. சரி, ஓகே, இதுதான் வந்து ஸ்லீப்பிங் சைக்கிளில் இருக்கிற பிரச்சனை. அதை காட்டிருச்சு, இன்சஃபிஷியன்ட் ஸ்லீப் அப்படின்றத காட்டிருச்சு. ஓகேவா, இதுதான் ட்ரெஸ் பண்ணி தான் இத்தனை நாள் நான் ஓடிக்கிட்டு இருந்தேனான்னு கேட்டால் கிடையாது. இந்த வாட்சை கட்டி தான் ஓடிக்கிட்டு இருந்தேன் நான். இது வந்து 450 ரூபாய்க்கு வாங்கினேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இதில் வந்து டைமர் மட்டும் பார்த்துக்கலாமே தவிர்த்து என்ன பேஸ், என்ன டிஸ்டன்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. எப்படி நம்ம ஓடி இருக்கோம் அப்படின்னு ரிசல்ட்டை பார்க்க முடியாதுன்றதுனால நான் இத்தனை 2 வருஷம் ஓடி இருக்கேன். பல 1000 கிலோமீட்டர் ஓடினதுக்கு அப்புறம் தான் இந்த வாட்சை வாங்கியிருக்கேன். எனக்கு தேவைப்படுது. நான் வந்து கிலோமீட்டர் கணக்கில் 2 வருஷமாக ஓடி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் இந்த அமௌண்ட்டை போட்டு வாங்கியிருக்கேனே தவிர்த்து நான் எடுத்தோடனே இந்த வாட்சை வாங்கலை. புரியாமல் வந்து அதை பற்றி யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஷூ 10,000 20,000த்துக்கு வாங்குன்னு சொன்னோம்னா நான்லாம் 300 ரூபா ஷூவில் தான் ஓடுறேன் அப்படின்னு நிறைய கமெண்ட் வருது. ஸோ நான் வந்து எடுத்தோடனே வந்து 300 ரூபா 10,000 ரூபா ஷூவோ 20,000 ரூபா ஷூ வாங்கி போட்டு ஓடலை. நானும் 300 ரூபா வெறுங்காலில் இருந்து ஆரம்பித்து 300 ரூபா ஷூ 1000 ரூபா ஷூன்னு ஆரம்பித்து இன்றைக்கி 10-15,000 வரையும் வந்து நிற்கிது. ஸோ நம்ம டெவலப் ஆகிறது தான், எப்படி போகிறோம், நம்மளோட கோல் என்ன மாதிரி இருக்குன்றதை பொறுத்து தான். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம், ஒரு பைக் ரேஸ் எடுத்துக்கிட்டோம், பைக்கோட விலை பல லட்சம் இருக்கும். அதோட சூட்டு வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வருது. அதுக்கு உண்டான ஃபியூவலு, போயிட்டு வர செலவு, அந்த வண்டி ஏற்றி இறக்குற செலவு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. மித்த ஸ்போர்ட்லாம் எடுக்கும்போது மட்டும் அதை வந்து ஒரு வேல்யூ பண்ணுறீங்க. இப்போ ஆர்ச்சரி எடுத்தால் கூட ஒரு வில்லு, அந்த ஆர்ச்சு விடுறோம்ல வில்லு, அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது. மித்த ஸ்போர்ட்டுக்கெலாம் நல்ல வேல்யூ இருக்குது. ஆனால் ரன்னிங்க்குன்றப்ப ஒரு ஷூ வந்து ஒரு 10,000 20,000த்துக்கு வாங்கடா அப்படின்னோம்னா அது என்னமோ உலகத்திலே நான் ஒரு ஆள் தான் ஆடம்பரமாக செலவு பண்ணுற மாதிரி அவ்வளோ ஒரு ஹேட்டு வருது நம்ம மேலே. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் திருத்திக்குங்க. ஏன்னா நம்ம கால் முட்டி தான் வந்து கடைசி வரையும் வந்து நம்மளை எழுந்து நடக்க வைக்கிற விஷயம். இன்றைக்கி உங்களுக்கு சின்ன பசங்களாக இருக்கீங்க, ஒரு 20 வயசில் இருக்கீங்க, 25 வயசில் இருக்கீங்க அப்படின்னா தாங்கும் உடம்பு. நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் தாங்கும். என்னோடய வயசுலாம் வந்து 32க்கு மேலே ஆயிடுச்சு, 33 ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நாளில். ஸோ நான் 30 வயசில் தான் இந்த ஃபீல்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன், லாங் டிஸ்டன்ஸுன்றதை ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு போக போக எனக்கு காலை காப்பாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் ஷூவோட வேல்யூ கொஞ்சம் போடணும் அப்படின்றதுனால தான் அவ்வளோ காஸ்ட்டு. 2வது லாங் டிஸ்டன்ஸுக்கு மஸ்ட்டு ஷூ. அவர் வெறுங்காலில் ஓடுறாரு, இவர் வெறுங்காலில் ஓடுறாரு, இவர் 1000 ரூபா ஷூவில் ஓடி இருக்காரு, இவர் 2000 ரூபா ஷூவில் ஓடி இருக்காரு, பிஞ்சு போன ஷூவில் ஓடி இருக்காரு அப்படின்னா அவர் லைஃபுக்கு வரும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அவர் அம்பானி ஆகிருக்காரு, அவர் சயின்டிஸ்ட் ஆகிருக்காரு, அவர் IPS ஆகிருக்காரு, நம்ம ஏன் ஆக முடியல? ஒரு ஆள் லைஃப்பும் ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஒரு ஆளுக்கும் ஒரு மாதிரி உடம்பு இருக்கும். என்ன தான் உழைச்சாலும் வந்து சில பேத்துக்கு உடம்புல ஒட்டாது, சாப்பிட்டாலும் ஒட்டாது, காசு சேராது. சில பேர்த்து சும்மா தான் இருப்பாங்க, காசு சேரும், நல்லா ஜெனட்டிக்ஸ் இருக்கும் உடம்புல. அந்த மாதிரி ஒரு ஆள் லைஃபோட பெர்ஸ்பெக்டிவும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரே விஷயத்தில் வந்து முடிச்சு போடக்கூடாது. முக்கியமாக ஒரு சின்ன வயசில் இருந்து நல்ல டைமிங்கில் அச்சீவ் பண்ணியிருக்கிற ஆள். 2வது ஆர்மி பீப்புள்ஸு, ஒரு போலீஸாக இருக்கிற ஆள், ஆர்மியில் இருக்கிற ஆள், நான் 20 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு நான் 25 கிலோமீட்டர் ஓடுறேன் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறது வந்து அது உங்கள் ப்ரொஃபஷனு. அதில் டைமுடுன்றது ஒரு என்ன சொல்கிறது, கட் ஆஃப் டைம் தான் இருக்குமே தவிர்த்து அதில் அச்சீவ்மெண்ட் டைம் இருக்காது. ஸோ இது வந்து டிராஸ்டிக்காக மெராத்தானுன்றது வேறு. நான் பண்ணுறது எல்லாமே லாங் டிஸ்டன்ஸ், மெராத்தானு, ஹாஃப் மெராத்தானு, அந்த இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன். என்னோட எய்ம் வந்து இன்னும் அயன்மேன்லாம் போகணும், ஃபாரின்லாம் போகணும், நிறைய அந்த உலகத்தில் இருக்க என்னென்ன ஒரு விஷயங்கள்லாம் உடம்பை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆசை. மெராத்தானோட மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ விலை போட்டு ஷூ, வாட்ச் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நான் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கேனே தவிர்த்து இது வந்து ஆடம்பரம் கிடையாது. முதலே நான் சொல்லிடுறேன். சரியா? இப்போ மேட்ரு என்னென்னா, ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்றது சொல்ல முடியாது, ஸ்லீப் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருந்ததுனால என்னோடய ரேஸ் எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தான் நான் இதை சொல்ல வந்தேன். 8 கிலோமீட்டர் வந்து 39 நிமிஷத்தில் ஓடி இருக்கேன். 35 நிமிஷத்தில் ஓடணும்னு பார்த்தது 4.3 பேஸில் ஓடணும்னு நினச்சது பார்த்தா 4.45 ஆவரேஜ் பேஸ் ஆயிடுச்சு. ஹார்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 180லேருந்து ஆரம்பித்து 193 வரையும் போயிடுச்சு மேக்ஸிமம். அவ்வளோலாம் இருந்ததுன்னா ஓட முடியாது. இந்த ஹார்ட் ரேட்டை பற்றின ஒரு மொத்த ஸ்டடியும் பண்ணிவிட்டு VO2 மேக்ஸு, எலிவேஷன் இதை பற்றிலாம் ஒரு நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹார்ட் ரேட் வந்து நமக்கு வந்து நார்மலாக இருக்கணும், 140 to 150 இருக்கணும், 160 இருக்கணும். அதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு ரேஸை கொடுக்கலாம். இது வந்து எனக்கு அதிகமாக இருந்தது, ரொம்ப பேனிக் ஆனதுனால இந்த ரேஸை கொடுக்க முடியல. இதுதான் ரீசனு. சரியா? இது வந்து இந்த இதில் இருந்து எடுத்த டேட்டா அந்த ஸ்க்ரீனில் அதில் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன், சைடில் போட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். ஏன்னா
இது இருந்தது அப்படின்னா நம்மளோட ரேஸை வந்து என்ன மாதிரி மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். நல்லா ஓடி இருந்தோம்னா என்ன மாதிரி நம்ம ஓடி இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்த தடவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஃபோனை எனக்கு எடுத்துகிட்டு போக தேவை கிடையாது, இதுலேயே ட்ராக் ஆயிடுது எல்லாமே. இன்பில்டு ஜிபிஎஸ் இருக்கிறதுனால ஒரு தடவை நம்ம வந்து இதை ஸ்டார்ட்னு ப்ரெஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஓடி இருக்கும், எவ்வளோ கலோரிஸ் பர்ன் ஆயிருக்கு, ஹார்ட் ரேட் என்ன, எலிவேஷன் என்ன, எல்லாமே இதில் ட்ராக் ஆகி வந்துடுது. போன மேப்பில் இருந்துமே வந்துடுது. திருப்பி வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் அதில் வந்துடுது. நம்ம ஃபுல் டீட்டெயிலும் அப்படியே எடுத்து பார்த்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ரேஸாக போகும்போது இந்த கையில் கேமரா இந்த கையில் ஃபோன் வச்சுட்டு ஓடினேன் அப்படின்னா என்னால் அந்த ஃப்ரீ மூமெண்ட்டை ஆம் ஆக்ஷனை பண்ண முடியல, இப்படி ஓட முடியல, ரொம்ப இதாக இருக்குது. அதனால இந்த இது வாங்கியிருக்கேன். எனக்கு நிறையா ரீசன் இருக்குது சரியா இந்த வாட்ச் வாங்கினதில். விமர்சனம் பண்ணாதீங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது வேறு என்ன, அனுமர் கஜ மாதிரி எனக்கு வந்து Insta360 அதை எடுத்துகிட்டு போய் தான் நான் ஓட போகிறேன். அதுக்கு தான் இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு போய் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா 4 மணிலேருந்து கேட் ஓப்பன் ஆகுதான் பெங்களூரில் TCS 10Kக்கு. அப்போலேருந்து என் கூட யாருமே இருக்க போகிறது கிடையாது. ஒரு ஆளுக்கு ABCD அப்படின்னு இது வேவ்ஸ் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து D வேவ். அந்த கூட்டத்தில் போய் என்ன நடக்குது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்றத நான் என்ன செல்ஃபாக எடுக்கணும் அப்படின்னா Insta360 கேமரா வச்சு தான் எடுக்க முடியும். ஸோ அதை நான் எடுத்துகிட்டு போய் ஃபுல் ரன்னுமே அதில் தான் நான் பண்ண போகிறேன். அதுக்காக தான் அதை எடுத்துகிட்டு வச்சு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்குது, மொத்த ரேஸையுமே 4.5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், 45 நிமிஷத்தில் முடிச்சிடலாம்னு நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னா சரியான ஸ்லீப் இல்லை, நான் சில மிஸ்டேக்லாம் பண்ணேன். அதெல்லாம் வந்து ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணது, நேற்று ஒர்க் அவுட் பண்ணது இதெல்லாம் தப்பு. மேக்ஸிமம் 2 நாள் வந்து ஃபுல் ரெஸ்ட்டில் விட்டுட்டு, ஏன்னா இந்த ரேஸை வந்து 45 நிமிஷம் முடிஞ்சால் 44 அந்த இது கூட முடிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். முதலெல்லாம் வந்து நான் ரன்னிங்கை வந்து ரொம்ப விருப்பப்பட்டு லவ் பண்ணி வந்தேன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓடினேன்னா டக்குன்னு சேவ் பண்ணேன்னா இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரியை போட்டேன்னா ஃபயரை விட்டேன்னா ஜாலியாக இருந்தேன் நான். இப்போலாம் வந்து ஒரு கடமைக்கு, அதாவது என்ன சொல்கிறது, நானுமே ஒரு வீடியோவுக்கு பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு சில விஷயங்கள் அந்த ஸ்பீட் ஒர்க் அவுட், இந்த டைமிங் குறைக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்காக தான் ரன்னிங் வந்தது. பார்த்தா இதுலேயும் டைமிங்கு, அச்சீவ்மெண்ட்டு அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கேன் நான். முதல்ல இதை விட்டு இந்த TCS 10K விட்டுட்டு வெளியில் வந்துட்டு முதல்ல ஆசுவாசப்படுத்திக்கிட்டு என்ன பொறுமையாக வாரத்தில் 2 நாள் ஸ்பீட் ஸ்டேஷன் வச்சுட்டு மித்த நாள்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸை வச்சு நான் எப்பயும் வழக்கம் போல் பண்ணதில் அதை ஒரு 60%, ஸ்பீட் ஸ்டேஷன் வீடியோக்காக ஒரு 40% வச்சுக்கிட்டு இனிமேல் வரக்கூடியதை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன், இந்த டைமிங் குறைக்கிறேன் அப்படின்னு. டைமிங் குறைச்சிருக்கலாம். என்ன ஒரு ரீசன் அப்படின்னா மல்டிபிள் ஸ்போர்ட் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. பார்ப்போம், அதுக்குண்டான ரெக்கவரி, சாப்பாடு இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும். அதெல்லாம் பண்ண நமக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்தவரையும் இந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு கோல்டு சரியா. அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில ஆளுக்கு ரன்னிங் வந்து விருப்பம் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சுவாரஸ்யமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்து அந்த அலர்கெல்லாம் போகிறேன், அதில் இருக்கிற அந்த மலையில் போயிட்டு ரன் பண்ணிட்டு வந்தோம்னா அதில் இப்போ என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? பை.